हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। नमो शतबोध विदग्धा विद्यार्थिवत्प्रबोधा पराप्रणेय प्रमदालस्य, नमो संसारतमसुया परमिता परमवीर्या करुतरतुर्या लाडनेया, नमो जगदखिल पालना मंगलमणिधाना सज्जनवनचंदना आराध्यलिंगा, नमो चतुरचित्तचकोरचंद्रा आत्मानुभवदेवा विसारसुप्रा मन्मथा, नमो स्वाभरणा भवेव कुंभभञ्जना भगवाना श्री गुरुराय मताग्रहो गणेशु वीर्यः पुरासवस्तु ते सारस्वती गणेशु बालकार्याणि देवलीलावाचा देवदेशीनाभिकारांचा नम्रसुताभीता भावनाभे व्याप्या स्नेहाची वागेश्वरी दरीं कयाते यदिकाय वाचस्पति श्री कवि प्रबंधोड़ा हे अशोधियावरी जलके पद्म कदु माता पारके तुलसी ची परितुके महेशेशी हे रीति नियमिते करणी हे वाचा वले वाणी कमने वासुर्याचा गावठे लागदसे केवता कल्पतरुवरी फळवरा पायचे पावले क्षीरसागरा ऐसे कमनिवासिका पुरा स्वामदेव संगनाते कायसे चर्चावे अमृताते केवते माधावे गणायुवावे घडे केवे ऐसे श्री गुरु चे विमान आपलिका के से साधन तेराम ज्ञान मन ज्ञान करे हरि की चिनिया चले पड़े श्री गुरु सामर्थ्यालु पद्मणे हरि मोत्या सिद्धिंग देने तैसे होई का साडे पंधर यार जमली ऐशी सुतीची बोलणी ग्याची माथा टेके चरणी याची बळे कुंडली तोरे विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय, महावीर जगदीश महाराज की जय, जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय, सद्गुरुनाथ महाराज की जय, सब संतों की जय। संत श्रेष्ठ ವಿಶ್ವಮಾವಳಿ ಮಹಾರಾಜುಡಿಯ ಪರಮಾನುಗ್ರಹத்தினால ಸತ್ಸಂಗத்தை ಅನುಭವಿക്കുന്നു. உற்பத்தி ஏகாதசியா இருக்கக்கூடிய அந்த புண்ணிய பவித்திரமான அளந்தி ஏகாதசி நாளை கழிச்சு சமாதி சோழலா ஸ்ரீ கஷேத்திர ஆலந்தி புண்ணிய பூமியில பவித்திரமான பூமியில நம்மளுடைய ஏகாதசி பிரவச்சனம் संत श्रेष्ठ मौलिनेश्वर महाराज அவருடைய
ஜீவன சரித்திரம் இதுவரை ஏற்பட்டதும் இல்லை, ஏற்பட போறதும். நாம்தேவ் மகாராஜ் சமாதி அபங்கத்துல வர்ணிக்கும் பொழுது ஞானேஸ்வர் மகாராஜ் 107 தடவை அவதாரம் பண்ணி சமாதி எடுத்துனதா சொல்றாங்க. 108வது அவதாரம் தான் மாவடி ஞானேஸ்வர் மகாராஜ். அதே மாதிரி அவதாரம் 4 யுகத்துல நடந்தது இல்லை. இதே மாதிரி ஜீவன சரித்திரம் 4 யுகத்திலயும் நடந்தது இல்லை. கிருத்த திரேத துவாபர கலி நடந்தது இல்லை. பூதோட பவிஷ்யம். ஒரு சன்னியாசியா போனவர் சம்சாரத்துக்கு வந்து அவருக்கு பிறந்த குழந்தைகள் அவதார புருஷர்கள்ங்கிற கதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா? ஏன் இப்படி ஒரு சரித்திரத்தை எடுத்துக்கணும்? தேவகிக்கு பிள்ளையா பிறக்கிறேன் அப்படின்னு பகவான் சங்கல்பிக்கிறது தானே. தேவகிக்கு பிராரப்த அனுசாரமா குழந்தைல குழந்தை கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனே சங்கல்பிச்சுட்டான், என்னுடைய உதரத்துலதான் நான் பிறப்பேன். மாவுளி எப்படி சங்கல்பிச்சிருக்காருன்னா, கல்யாணம் ஆனே அம்மா வயிற்றுல பிறக்கணும்னு சங்கல்பிக்கல. கல்யாணமாகி 12 வருஷம் காத்திருந்து அவரை சன்னியாசத்துக்கு அனுப்பி திருப்பி கூப்பிட்டு திருப்பி கர்ப்பத்துல வந்து உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த சரித்திரம் என்ன அனாதி, என்ன சொல்ல வர இந்த சரித்திரத்துல? நிறைவே சொல்லலாம். விட்டல் பந்து குலகர்ணி சாஸ்திர விருத்தமாக சன்னியாசத்திலிருந்து கிரகஸ்தாசிரமம் வந்தாருங்க. பாருங்க, விட்டல் பந்து குலகர்ணி சாஸ்திர பிராந்தகன். அவர் யார்கிட்ட சன்னியாசம் எடுத்திருந்தாரோ அந்த ராமானந்த சுவாமியும் ஸ்ரீபாதரும் சாஸ்திர பராங்கதம். விட்டல்பந்த் குலகர்ணிக்கு மனைவி இல்லாம, மனைவியோட சம்மதம் இல்லாம சன்னியாசம் எடுத்துக்கூடாதுன்னு தெரியாம இல்லை. சன்னியாசம் எடுத்துட்டு கிரகஸ்தாசிரமம் போகக்கூடாதுன்னு தெரியாம இல்லை. சன்னியாசம் எடுத்துட்டவன கிரகஸ்தாசிரமம் அனுப்பக்கூடாதுன்னு ராமானந்த சுவாமிக்கும் தெரியாம இல்லை. எல்லாம் தெரிஞ்சே நடக்குது அப்படின்னா, எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சே நடக்கிறது. அப்போ இல்ல சாஸ்திரத்துல சூக்ஷ்மம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சன்னியாசம் ஏத்துக்கணும்னா கிரகஸ்தனாகத்தான் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, கிரகஸ்தனாக இருந்தாலே அவன் சன்னியாசம் கொடுக்க மாட்டான். அவனுக்கு குழந்தை குட்டிகள் இல்லாம சன்னியாசம் கொடுக்க மாட்டான். அவன் சன்னியாசம் கொடுக்கணும்னா ஒண்ணு வயசானவளா இருக்கணும், குழந்தை குட்டி இல்லாம பரவாயில்ல. வயசு இருந்ததுன்னா குழந்தை குட்டிகள்லாம் இருந்தா தான் சன்னியாசம் கொடுப்பாங்க. ஒரு வயசும் இருக்கு, குழந்தை குட்டிகளும் இல்லைன்னா சன்னியாசம் கொடுத்துட கூடாது. இப்போ குழந்தைகள் இல்லை, சின்ன வயசும் இருக்குங்கும் பொழுது திருப்பி கிரகஸ்தாசிரமத்துக்கு அனுப்புறதுங்கிறது ராமானந்தருடைய சம்பிரதாயம். ஞானானந்தருடைய சித்தாந்தம். நீ அத அங்க போயிட்டு தான் வரணும். அத்வைதத்துல பிரம்மச்சரியா தேவ சந்நியாசம் அப்படிங்கிற வழி இருக்கிறதுனால கிரகஸ்தத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாததுனால இவளுக்கு அது பெரிய குற்றமா தோடிச்சு. சம்பிரதாய கர்த்தாக்களை பொறுத்து சம்பிரதாயமும் ஆகும். அந்த சம்பிரதாயத்துல இது பாப்போம்னா இன்னொரு சம்பிரதாயத்துல அது பாப்போம். ஈரத்துணியில சமைக்க கூடாது நம்ம சம்பிரதாயம். ஈரத்துணியில தான் சமைக்கணும் மற்ற சம்பிரதாயம். இப்ப எது பார்ப்போம், எது புண்ணியம்? அவ ரீதியில அவ ரீதியில அது. அப்படி இருக்கும் பொழுது கிரகஸ்தத்தை வந்ததை சிலவர் பாப்பமா நினைக்கிறா, சிலவர் கடமையா நினைக்கிறா. தர்மத்துல இருந்து மீள விட்டல்பந்த் குலகர்ணி அதனாலதான் சொல்லி அனுப்புறாரு.
ராமானந்தரே சொல்லி அனுப்புறார், இது நீ சாஸ்திர விருத்தம்னு நினைச்சுக்காத, சித்தேஸ்வரர் கூட இருப்பான் அவனை காப்பாத்து. ஞானசம்பராஜ் எதுக்கு வெயிட் பண்ணாருன்னா, இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தான் வெயிட் பண்ணி 2 வருஷ காலம் சும்மா தானே இருந்தான். இந்த பரமேஸ்வரன் எங்க போனார்? பரமேஸ்வரன் எங்க இருந்தார்? நிவர்த்தியா பிறந்திருக்கலாமே. இந்த மகாவிஷ்ணு எங்க இருந்தார்? ஈஸ்வரா பிறந்திருக்கலாமே. 12 வருஷ காலம் வெறும் இருந்துட்டு குழந்தைங்கிறது பகவானுடைய சங்கல்பத்தில் என்னதான் சயின்டிபிக்கா அதை பார்த்தாலும் கூட டாக்டரே கை விரிச்சு என்னுடைய கருணை தான் சொல்றேன். ஏதோ ஒரு சங்கல்பம் இந்த வழி நடத்தி இருக்கிறது மாத்திரம் யோசி. என்னதோ ஏதோ தெரியாது. ஞானசம்பராஜ் அது வரைக்கும் வெயிட் பண்ணி, அப்பா சன்னியாசம் வாங்கிட்டாரா, அவர் மகாவிஷ்ணு படுத்துட்டே இருக்காரு. திருப்பி வந்துட்டாரா, அப்புறம் எழுந்திருக்கிறாரு. தன்னுடைய அம்சமா புகழ்றாரு. அவர் வரதுக்கு முன்னாடி கர்ப்பத்தை சுத்தி வர்றதுக்கு பரமேஸ்வரன் வந்துட்டாரு. அவர் சித்தரா இருக்காரு. அங்கேயும் இங்கேயும் நிமித்தினா ஞானசம்பராஜுக்கு முன்னாடி சித்தரா இருக்காரு. ஆலந்தியிலையும் ஞானசம்பராஜ் அவதாரம் முன்னாடி சித்தரா சித்தேஸ்வரர் இருக்காரு. அவர் வரதுக்கு முன்னாடியே பவித்திரம் பண்ணி வச்சிருக்காரு நிலத்தை. பரமேஸ்வரன் போய் மாவடி வரதுக்கு முன்னாடி, மகாவிஷ்ணு உதர குகரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆதிசக்தி பண்ணான். தேவகிக்கு வயதுல ஆதிசக்தி சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டான். அப்புறம் கிருஷ்ணாவுடைய அவதாரம் இங்க யாரு பண்ணார்? சாட்சாத் பரமேஸ்வரனை ருக்மணி தேவியுடைய கர்ப்பத்தை சுத்திப்படுத்தி அடுத்தாப்புல மாவடி அவதாரத்தை செஞ்சு, அந்த மாவடி அவதாரம் பண்ண இடத்திலேயே தனக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக ராக்கத்தில தாரா தருவணியான சொற்பாந்தேவ முக்தாவையும் அதே இடத்துல லோட்டாங்கனம் பண்ணி, அப்போ இந்த ருக்மணி மாதாவுடைய கர்ப்பப்பை தான் எப்பேற்பட்ட பவித்திரமானதாச்சு. எந்த அளவுக்கு அந்த கர்ப்பம் பவித்திரமா இருக்குன்னா, இன்னியளவுக்கும் ஜெயஜன கொண்டாடுற அளவுக்கு. வந்தே மாத்திரம்னு ஒரு பாட்டு பாடி 150 வருஷம் ஆச்சா, பெருசா கொண்டாடிட்டு இருக்கோம். ரூபாய் 79 வருஷம் ஆச்சு. என்ன செய்ய? பாரதம் வந்தே மாத்திரம் பாடுறது 150 வருஷம் ஹிஸ்டரிக்கு நிச்சயம் கொண்டாடணும். நம்மளுடைய பாரதம், நம்மளுடைய மாத்திரம், நம்மளுடைய பாட்டு அது பாரத மாதாக்கு ஏற்பட்டதுன்னா, ஜெகத்ரயனான இருக்கக்கூடிய ஜெகத்ரய ஜென்மத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன், தேவாதிதேவனா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ரூபாதாலோச்சனை பாடின பாட்டுக்கு நீங்க 750 வருஷம் ஆச்சு. பேர்பட்ட கொண்டாட்டம் கொண்டாடி இருக்கு. மாவடி அவதாரம் இன்னைக்கு 750 வருஷம் பூர்த்தியா, 750 வருஷம் பூர்த்தியாகுதுன்னா அது பேர்பட்ட கொண்டாட்டம். இதெல்லாம் காரணம் ஒரு ரகசியமான லட்சியம். ரகசியமான லட்சியம். மாவுடைய லட்சியம் என்ன? லட்சியத்துக்கு அவர் வந்தார் அப்படிங்கிறது முக்தாவை இதுவரை யாருக்கும் தெரிய போறதில்லை. நிவர்த்தி முக்தாவை யாருக்கும் தெரிய போறது. இன்னும் சொல்ல போனா மாவுடைய லட்சியம் மாவுலிக்கே புரியுமான்னு தெரியாது. ஏன் இப்படி சொல்றேன்னா, இவருக்கு கீதை சொல்லணுங்கிற ஆகிரகமே இல்லை. நிவர்த்தி ஆக்ஞா குரு கீதை சொல்லு. இதற்கும் முன்னாடி இந்த உலகத்தை வெறுத்து கதவசாத்திரனே முக்தாவை பிரேரணை பண்றாங்க. அட்டிவு கடா ஞானேஸ்வராக காரியம் வேற. இந்த ரெண்டுத்துக்கும் புரிஞ்சிருக்கு மாவுடைய லட்சியம். என்ன லட்சியம்னா, ஜகத்தையே பவித்திரமானுங்கிற லட்சியம். பேசப்பட்ட லட்சியம் ஜகத்தையே பவித்திரமான லட்சியம். விஷய போகத்தெல்லாம் 1 டிஜிட்ல ஓட்டு வாங்க வச்சு, பாரமார்த்திகத்துல 3 டிஜிட்ல ஜெயிக்க வைக்கணும். 1 டிஜிட் எங்க இருக்கு, 3 டிஜிட் எங்க இருக்கு? எதிர்கட்சின்னு இருக்கணும், ஆனா 1 டிஜிட்லயே இருக்கணும். இது இயற்கை தானே. எதிர்கட்சின்னு இருக்கிறது இயற்கை தானே. ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இருக்கணும், அது இயற்கை தான்.
ஆனா அந்த பெஞ்சில 4 பேருக்கு மேல உட்கார்ந்து இங்க 400 பேர் இருக்கும். பிஆர் எலெக்ஷன் ஜெயன்னு ஒட்ட ஒழிக்கணும். லோப்பலே ஞான ஜகி ஹித்தனே நதி கோணி அவதார பாண்டுரங்க லோப்பலே ஞான மகாராஷ்டிரா நான் சொல்லியிருக்கேன். ராமஜனார்தனர் என்ன சொல்றாரு? ராமஜனார்தனர் ஞானசுமார சமகாலத்துல இருந்த சாதி ராமஜனார்தனர். லோப்பலே ஞான ஜகி ஜகத்திலே ஞான லோகமா ஞானம் ஜகத்துக்கெல்லாம் ஞான தீப லாவு மகாராஷ்டிராவா ஞான தீபு லாவு ஜகி மகாராஷ்டிராலதான் அவதாரம் பண்ணார். ஆனா ஜகத்துக்கே யோசிச்சுட்டே இருக்கு. ஏனே தேனே சுகஜீவரியோ தெய்யா ஜகா ஜகத்துக்கே கொடுப்போம் ஜகத்துக்கே கொடுப்போம் ஜகத்துக்கே கொடுப்போம் தானா. அதனாலதான் சொல்றேன் விஸ்வ மௌலிங்க மகாராஷ்டிரா மௌலி விஸ்வ மௌலி. பார்க்க சம்பிரதாயத்துக்கு பேர் யூனிவர்சல் சம்பிரதாயம். யூனிவர்சல் லாங்குவேஜ் ஒண்ணு இருக்குல்ல, யூனிவர்சல் சம்பிரதாய யூனிவர்சலா. மத்த சம்பிரதாயத்துல கடலை தாண்டினாலே குத்தம். எந்த சம்பிரதாயத்திலையும் கடலை தாண்டியாச்சுன்னா நீ கடலை தாண்டி திருப்பி வந்தா சேர்த்துக்கிறது இல்லை. ஆனால் வசுதெய்வ குடும்பக்கக்கூடிய விஷயத்தை முன்னிறுத்தி கடல் தாண்டி போன சொல்ற பிரேரணை மாவலிங்க சுமாராஸ் பண்ற. எல்லா இடத்துக்கும் போ. ஞான தீப லாவு ஜகி எல்லா இடத்துலயும் போய் விளக்கேத்துங்க. என்ன விளக்கேத்தணும்? ஞான விளக்கேத்தணும், பக்தி விளக்கேத்தணும். சம்பிரதாயம் எல்லாருக்கும் போட்டணும். கட்ட நட்டையாவை சுத்த உரிமைசா. எந்த பரபிரம்மத்துடைய மூச்சு காற்றான வேதம் பிரம்ம சுக்கத்தை கொடுக்கறதுக்கு வந்ததோ அந்த வேதத்தை கத்துண்டவா கருமட்டராகளாக பாத மாற, சில பேர் தனக்குள்ளேயே வச்சுக்கிறதாக மாற, சில பேருக்கு சூக்ஷ்மம் புரியாம அந்த சுக்கத்தை தேட முடியாம ஆஜீவனம் தேடி தேடி சேர்த்து அந்த சுக்கம் என்னன்னு புரியாதபடி, வேதத்துடைய ஹிருதயம் புரியாதபடி, வேத பாஷ்யங்களுக்கு போனோம் படிக்கிறதுக்கு ஆயுசு காலியாகி இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த வேதத்துடைய சேவியமான சுகத்தை, இந்த வேதம் எந்த சுகத்தை கொடுக்க வந்தோ அந்த சுகத்தை வேதமே படிக்காமையே, அதுக்கு வேணுங்கிற அதிகாரத்தை சம்பாதிச்சுக்காமையே, அதுக்கு வேணுங்கிற சாதனைகள்ல முஷியாமையே, சர்வசாமான்யமாக அதிகாரத்துல பாமரனுக்கும் பாமரனா இருக்கக்கூடியவனுக்கும் அந்த சுசேவியமா இருக்கக்கூடிய சுகத்தை எல்லாருக்கும் வாயில ஊட்டக்கூடிய சம்பிரதாயம் வாரிசு. 18ஆம் அத்தியாயத்துல 1466வது ஓவி ஞானேஸ்வரனுடைய லட்சியத்தை 18ஆம் அத்தியாயத்துல 1466 மனோனி வேதாச்சி சுசேவியதா தேஹே மூர்த்ததான ஸ்ரீ கீதா ஸ்ரீ கிருஷ்ண பண்டு சுதா உபதேசி परिवत्साचे निवोरसे दुपते होयगरो देशे साळे पांडवाचे निमिषे जगदोद्धारण भारतोद्धारण अल्ल तमिळ्नाडु उद्धारणवा महाराष्ट्र उद्धारणवा इल्ल भारत उद्धारणवा भरतखंड उद्धारणवा मेरो हो दक्षिण भाषा उद्धारणवा मेरो हो उत्तर भाषा उद्धारणवा जगदोद्धारण எப்படி ஜெகதோத்தாரணம் பண்றார்? வேதத்துடைய சுகம்,
வேதாச்சி சுசேவியதா. வேதம் பிரம்மங்கக்கூடிய சுகத்தை உள் வாங்கின்றது அப்படி வந்துதான். இன்னமும் வேத பாராயணத்தை தான் சுசேவியமா இருக்கு. ஒன்னும் புரிய வேண்டாம். வேத பாராயணம் 4 பேர் பண்றா, கண பாராயணம் பண்றா, என்ன சிண்டா திரும்ப உட்கார்ந்தே கணமே வேண்டாம். ஒரு பஞ்சாயத்து சொல்ற, சாமகானம் பண்ற, ரிக் சொல்றா, எஜுர் சொல்றா, எதுனாலும் சொல்லட்டும். அக்னி மேலே இருக்கு வேற மாதிரி சொல்லுவா, எஜுர்காரா வேற மாதிரி சொல்லுவா, சாமம் வேற மாதிரி பாடுவா. அக்னி மேலேதான் சுசேவியம். ஏன் சுசேவியம்? அதுல பிரம்ம பூஷண சுகம் ஆவர்த்தி, பிரம்ம சுகம் ஆவர்த்தியா இருக்கு. அந்த வார்த்தைகள்ல பிரம்மம் பூர்ணமா இருக்குது. அதனாலதான் சப்த பிரம்மம்னு அதுக்கு பேரு. சப்தம் உச்சாரணம் பண்ண முடியாத இக்கட்டுல யாரெல்லாம் இருக்கா? ஏர பவவ்யதா ठेविलासी शुद्रादिक प्राणिया अनवसरु मांडूनिया राहिलाहे. ஸ்திரீ சூத்ர பிராணியா அனவசரு மாண்டோனியா ராகிலாயே. ஸ்திரீ சூத்ரர்கள் இதை அனுபவிக்க முடியாதபடி, என்ன சொல்லப்போனா இந்த காலத்துல கத்திரிய வைசிய ஸ்திரீ சூத்ரர்கள் இதை அனுபவிக்க முடியாதபடி உள்ள சிரமம் ஏற்படுது. அவ எங்க வச்சுட்டானா சம்சார துக்கத்திலே கலந்து. வீட்டுல ஒருத்தருக்கு அனாரோக்கியமாச்சுனாலும் 3 பேர் ஆரோக்கியமா வந்து மனசு கஷ்டப்படுறதுதான் இருக்குமா இருக்காது. 4 பேர் வீட்டுல இருக்கோம், 3 பேர் ஜிலு ஜிலுன்னு இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. திக்கு வளர்ந்துருக்கு, கிழங்கு மாதிரி இருக்குதா, மொத்தம் வியாதியில படுத்துட்டாங்க. 3 பேரோட ஆரோக்கியம் என்ன இருக்கும்? அந்த ஆரோக்கிய சுத்தத்தை அனுபவிக்க முடியுமா அவரால்? இவ ஆரோக்கியமா இல்லாத வரைக்கும் இவ ஆரோக்கியமா இருந்தாலும் அந்த ஆரோக்கிய சுத்தத்தை அனுபவிக்க முடியாது. இந்த சிரமம் எதுவோ அதான் மாவுளுடைய சிரமம். மாவுளுடைய மன அவஸ்தை என்ன? மனசுடைய தலைமுறை என்னன்னா பாமர ஜனங்களுக்கு சுகம் போய் சேரும். யாரோ ஒரு யோகி தப்பி அந்த சுகத்தை அனுபவிச்சான்னா அதுல எனக்கு பெருமை இல்லையப்பா. இவன் அப்படி துக்கத்துல இருக்கும் போது நான் எனக்குள்ள ஒரு சுகத்தை நான் பார்த்துட்டு என்ன கண்ணை முன்னிட்டு உட்காரதுல மாவுளுக்கு துளி கூட அதுல இஷ்டம். அவதாரம் பாருங்க. இப்போ தன்னை எல்லாரோடையும் காட்டிக்கணும். தன்னை எல்லாரும் காட்டிக்கணும்னா ஏகாம்பரஸ் காட்டி முடியுமா? ஆதா வந்து பிராமணம், அவர் ஐயருமா இருப்பார். நிலுவராய் அவர் ஐயருமா இருப்பார். அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாசி பிரவச்சனம் ஆரம்பிக்கும் போது பாத்துல பின்னாடி இருக்கிற பச்சரிகள்ல போய் நான் கூப்பிட்டேன் எல்லாரையும். ஏகாசி பிரவச்சனம் ஆரம்பிக்கிற எல்லாரும் வாங்க, இந்த தலையை அடுத்த விட்டு வரல. ஏகாசி பிரவச்சனம் முடிஞ்சு மறுநாளைக்கு போனேன், ஏன் வரல? அடுத்த ஏகாசி பிரவச்சனத்துக்கு வாங்க. திருப்பி போய் கேட்டேன். சரி, நம்ம கேட்கறது கஷ்டமா இருக்கும், அவளுக்கு இஷ்டம் இல்லையா, ஏன் வரல? அதுல அப்புறம்தான் காரணம். உயர்வாழ் வீடு உள்ள போகக்கூடாது, உயர் வீடு உள்ள போகக்கூடாது. அவெல்லாம் எப்படி இருந்தா? ஏகாசி விரதம் இருக்கா, கோபிச்சந்திரன் இருக்கா, பரம வைஷ்ணவர்களா இருக்கா, ஜாதியில அத்தியந்தனா இருக்கான், அந்தேஜனா இருக்காங்க. அந்தேஜனா இருந்தாருன்னு நீ எப்ப பக்தின்னு சொல்லியாச்சோ ஜாதி அப்புறம். பக்தியில நீ எப்போ நாம சங்கீர்த்தனம் சொல்லியாச்சோ, பகவன் நாம திலகம் இருந்தாச்சோ, துளசி மாலை தரிச்சிருந்தாச்சோ, எங்காவது உபவாசத்துல பாவ தர்மத்துக்கு போந்தாச்சோ, ஆகவ தர்மம் பேரே தவிர செட்டியா பெட்டியா பலர் முறைய இதெல்லாம் அப்புறமா. ஜாதி அப்புறமா. அப்படி என்ன செஞ்சார்?
தனக்கு ஏதாவது ஜாதி அடையாளத்தை கொடுத்துட்டா ஒண்ணு அவர் என்ன சார்ந்திருக்கிற அபிமானம் எல்லாருக்கும் வராம போயிடுமே அப்படிங்கறதுனால அவ அப்பாவை சன்னியாசத்துக்கு அனுப்பிச்சு. அப்பாவை சன்னியாசத்துக்கு அனுப்பிச்சுட்டா இவர் எப்படி வருவ திருப்பி அம்மாவோட. இப்ப நான் என்ன ஜாதிக்கு சொல்லு, என்ன ஜாதிக்கு சொல்லு, சன்னியாசிக்கு அனுப்பிச்சாச்சு, வர்ணத்துல இருந்து பாரமாயாச்சு, திரும்பி கூட கொண்ட கிரகஸ்தாசிரமம் வந்த இல்ல நியூட்ரலைஸ்டா பரபிரமமாவே இருக்கு. அவருக்கு பிறந்த குழந்தை யாரு, அவர் பரபிரமம்னா அவர் குழந்தையும் பரபிரமமாக இருக்கு. அவள் யாருக்கு என்ன ஜாதி, இந்த ஜாதிக்கு அப்பாற்பட்ட எப்படி லீல பாருங்க, இந்த சரித்திரத்தை பாருங்க, ஒரு லட்சியத்தை பாருங்க. என்ன பூதோன பவிஷ்யம், இதே மாதிரி சரித்திரம் நீங்க கேட்டிருக்க கூட மாட்டேன், இன்னுமே கேட்கவும் முடியாது. 4 யுகத்திலையும் இதே மாதிரி ஒரு சரித்திரம், இதே மாதிரி ஒரு ஒருத்தர் காட்டுங்க. நான் தாரதமியம் பண்ண வரல, தாரதமியம்னு சொல்லல. ஆனா மாவடி குருஹா சந்த குளிச்சா ராஜா, சந்த குளிச்சா ராஜா. நான் சொல்றதுனால சிறநாய மகாராஜா, கோராகம்பாரோ, துகாராம் மகாராஜா, ரத்னா மகாராஜா என்ன கோச்சிக்க மாட்டா, என்னோட சேர்ந்தா என்ன ஜோஷ் கொட்டுவார் நான் இந்த வார்த்தை சொன்னதுக்கு. ஏன் தெரியுமா, கோராகும்பார்னா திருநீலகண்டனாங்கனார் இருப்பார், சோக்காமலாம் நந்தனார் இருப்பார், நியாஷ் மகாராஜுக்கு யார் இருக்கா பார்த்தா உண்மை தெரியும். எங்கேயாவது இருப்பார். ஒரு ஜனாபாயினா ஒரு ஆண்டாள். எந்த சந்துக்களும் அதே சரித்திரத்தை அப்படியே ரிப்ளிகாவா எழுதுபடுது. அது மாத்திரம் இல்ல, ஊசதோங்கா சோக்கமல் எப்படி எழுதினாரோ அதே மாதிரி புரந்தரதாஸ் எழுதியிருக்கு. அதே எக்ஸாம்பிள்ஸ், சேம் எக்ஸாம்பிள்ஸ், ஆர்டர் முன்ன பின்ன இருந்தது. கன்னடத்துல பதிவு இருக்கு, கரும்பு போனாலும் ரசம் கொணல, நதி கொனாலும் ஜலம் கொணல, வில்லு கொண்டாலும் அம்பு கொணல, அதனால நான் கொண்டாலும் பாவம் கொணல அப்படிங்கிறத அவர் கன்னடத்துல இருந்தாரு. இவர் அவர் பாட்டை பார்த்து எழுதல, ரிப்ளிகா வரத்தான் செய்யும். சரித்திரமும் ரிப்பீட் ஆகும், வார்த்தைகளும் ரிப்பீட் ஆகும். ஆனா எல்லா ஜகத்திலேயே எல்லாம் ரிப்பீட்டேஷன்ஸா இருக்கும்போது ஒரே ஒண்ணு, ஒரு சரித்திரம், ஒருத்தர் வியக்தி எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு சரித்திரம், திவ்ய சரித்திரம் சொன்னாங்க சரித்திரம் எங்கேயுமே பார்க்க முடியும். தனக்கு சிரமத்தை ஏற்படுத்து. எந்த இவருக்கு டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு படம் மாவளிக்கு பிரபாவமும் ஜாஸ்தியா இருக்கும். எந்த அளவுக்கு இதை இழுக்கிறையோ, வில்லுல நானை பிடிச்சு எந்த அளவுக்கு பின்னாடி டென்ஸ்டா இருந்தோ அந்த அளவுக்கு முன்னாடி. இங்க இருந்து இது வரைக்கும் இழுக்கிறதுல ஒரு அடி இழுத்தியானால் அது ஒரு ஒரு பரலாங்கு போகும். அது போல தன்னுடைய ஜீவனத்துல அவர் முதல் 12 வருஷம் பண்ணின இந்த இழுத்து, இந்த கஷ்ட சகம், இது என்ன ஆச்சுன்னா 750 வருஷம் தாண்டி நம்ம அவரை கொண்டாடுற மாதிரி வச்சிருக்கு. 12 வருஷ காலம் அவர் பட்ட சிரமத்துக்கு அளவில்லை. ஏன்னா அதுவும் அவரே ஏத்துந்த சங்கல்பத்தினால. ஏன் அப்படி ஒரு சங்கல்பம்னா, என்ன ஜகத்துக்கு எந்த அளவுக்கு நாம் சிரமப்படுறோமோ அந்த அளவுக்கு சிரமத்தில் அது ஜெகம் சிரமத்துல இருந்து வெளிப்படும். ஜகத்துல அத்தனை பேருடைய சிரமத்தை தானே வாங்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு எல்லாரையும் சுகமயப்படுத்தினு. ஆச்சரியமான சரித்திரம். சனேகானே லோகண்டாச்சே மக பிரம்மபதி நாச்சே.
துக்கத்துக்கு பயப்படாது. துக்கம் எந்த அளவுக்கு நிறைய வருதோ அந்த அளவுக்கு நீ பிரம்ம சுத்தத்துல ஆடப்போற நினைச்சுக்க. அந்த துக்கத்தை பிரம்ம ஜானத்துக்கு மாத்து, மோடு மாத்தி வச்சு. துக்கம் வரும்போது பிரம்ம ஜானம் மோடு மாத்தி வச்சு ஞானத்துலவே உட்காந்து. துக்கம் வர வர ஞானத்துக்கு ரொம்ப இடம், ஞானத்துக்கு ரொம்ப இடம். ஞானம் நன்னா புரியும். ஞானம்ங்கிற ஒரு கர்ப்பம் வளர்ந்து வெளிவந்து வெளிவரணுமானால் துக்கம்ங்கிற கர்ப்பகுலத்துக்குள்ள ஞான பீஜம் வளரும். துக்கம் இல்லாம தபேவின தெய்வத தர்யாவீன பிராப்த குர்ஜவின ஹித கோணச தியாகா சாந்தி ஆனந்தம். தியாகா சாந்தி. எந்த அளவுக்கு உனக்கு துக்கம் வருதோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோ, ஞானம் பக்கத்துல வரும். சந்தோஷம். இல்லாட்ட குந்தி என்ன சாமானியமா வெரி ஸ்மார்ட். வெரி ஸ்மார்ட். குந்தி கேட்கிறா கிருஷ்ணன் எனக்கு துக்கத்தையே கொடுப்பா, என் கூட நீ அப்பெல்லாம் சீக்கிரம் இருக்க, என் கூடயே இருக்கணும் நீ அப்படின்னா. அந்த சுசேவியதா இருக்கு, இந்த ருச்சி வார்த்தைகள்ல இல்ல, ராகதாளங்கள்ல இல்ல, அதுக்குள்ள மறைஞ்சு கிடக்கு. வேதத்துக்குள்ள மறைஞ்சு கடந்த அந்த ருச்சிய கீதைங்கிறது வெளியில கொண்டு வச்சு. பலாப்பழம் உரிக்கணும்னா எவ்வளவு காட்டு உள்ள பலாப்பழம் இருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சிருப்போம்? பலாப்பழத்தை பார்க்காத. மேல சொரியா இருக்கு, உள்ள சடையா இருக்கு. அது தின்னு பாலா சொட்டுறது, கையெல்லாம் பிசுக்கிறது, ஒட்டுறது. பலாப்பழம் உரிக்கிறது தெரிஞ்சவாதான் பார்க்கணும். ரொம்ப கஷ்டம் அது பலா உரிச்சு சாப்பிடுறது. ஆனா அதை வெளிக்கொண்டு வந்து கொட்டையும் எடுத்துட்டு அப்படி தேன்ல கொட்டி தட்டுல வச்சான்னா சக்கையும் சடையும் தூளி தள்ளி போட்டுட்டு இவ்வளவு ஒரு பலாப்பழத்தை தேன்ல விட்டு கையில பத்திரமா வச்சாச்சுன்னு அது போல பகவத்கீதை. இந்த பகவத்கீதை அப்படி வச்சும் கூட ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. சில பேருக்கு மாத்திரமே அது இனிப்புன்னு புரிஞ்சுது. எப்படி பலாப்பழத்தோட இனிப்பு எறும்புக்கும் ஈக்கும் அனாயாசமா புரியறதோ அதே மாதிரி ஞானிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் கீதையில இருக்கிற சுகம் அனாயாசமா புரிஞ்சு உள்ள ஒட்டிண்டா நான் பாமர ஜனங்கள் ஸ்டில் அது என்னதுன்னே தெரியாம உட்காந்து. அதுக்குதான் வந்தேன். गीता शो दुनिया अर्थ जो काडिला ग्रंथ निर्मिला ज्ञानेश्वरी 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 संतांचा महिमा वर्णावातो किती எவ்வளவுதான் வர்ணிக்க, எத்தனை வர்ணிக்க. இத வர்ணிச்சு முடியுமா? அலட்சியமூர்த்தி ஞானோபாமாலா அலட்சியமூர்த்தி இதான் ஞானோபா அப்படின்னு யார் பாயிண்ட்லாம் காமிச்சிட்டு பெரியவாளையே விவரணை சொல்ல இப்படி சொல்லக்கூடாது. ஒரு தடவை ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு போகும்போது துரியோதனுக்கு சரணத்தை காமிக்கிறதுக்கு இப்படி சொன்ன பட்டாச்சாரியார் குழந்தைக்கு காமிச்சாலும் இப்படி காமிக்க கூடாது, சுவாமி எப்படி காமிக்காத கூடாது. இவனுக்கு எங்க எதை பார்க்கணும்னு தெரியாது.
பேர சொன்னேன் இப்படி சொல்லக்கூடாது. ஒரு விரல் 10வது காமிக்க 10 விரல் ஒரு விரல்ல காமிக்காது. என்ன லட்சியம் இப்படி காமி சரணம் 10 விரல காமி அலட்சியமூர்த்தி லட்சியம். அந்த சுசேவியத்தை கீதையில கொண்டு வந்தது வாஸ்தவம் தான். ஆனா அந்த கீதையில சுசேவியமான இந்த பிரம்மரசம் இருக்குங்கிறத ஜனங்கள் புரிஞ்சுக்கலையே. இந்த ஜனங்களுக்கு அவளுக்கு சொல்ற புரியுற மாதிரி புரிஞ்சான புரியாது. ஈ மொச்ச இடம்லாம் நம்ம சாப்பிட முடியுமா? தேனி வந்து உட்கார்ந்த இடம்லாம் நம்ம சாப்பிட முடியுமா? நம்மளும் சாப்பிடலாம்னு யாராவது ஒருத்தர் நம்மள போல ஒருத்தர் சொன்னாதான் சாப்பிட முடியும். அது ஈ வந்திருக்கு பாரு, அதனால அதை சாப்பிடுவேன். நான் அது சாப்பிடல, நம்மளும் சாப்பிடலாம் சொல்ல முடியாது. ஜனங்களோட ஜனங்களா பழகாத தபஸ்விகளும் ஞானிகளும் அவ வேற நம்ம வேறன்னு இவளுக்கு இப்படி புரியும் பொழுது அவர்களுக்கெல்லாம் கீதை புரியும், நமக்கெல்லாம் புரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது இல்லையப்பா வா நான் ஒன்ன சார்ந்தவன் மாவளி யார கண்டாலும் சார்ந்தவன். இந்த பால்ல இவ்வளவு தண்ணிய விட்டாலும் தண்ணியும் பாலா, இந்த மோர்ல இவ்வளவு பாலை விட்டாலும் பால் தண்ணீர் மோரா போயிடும். தயிர்ல இவ்வளவு தண்ணிய விட்டாலும் தண்ணீர் தயிரா போகும். மஞ்சள் எவ்வளவு தண்ணீர் குங்குமமா இருக்குங்கிற மாதிரி தண்ணீர் யாருன்னா இங்க மாவுளி எல்லாரும் எல்லாரும் இருந்து அவாளுக்கு எல்லாரும் காமிச்சு எனக்கு தானுக்குன்னு ஒரு சாயம் இல்லை. நீ யாரதான் நீ யாரதான் நீ யாரதான் நீ யாரதான் குரு பூஜை அப்படின்னு தமிழ்நாட்டுல போட்டுட்டு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு பார்த்தது ஜாதி சங்கம். ஆனா இங்க 18 ஜாதி மாவுளி என்னுடைய சொல்லிட்டு கூடி இருக்கிறத பார்க்கும் பொழுது சுத்திகர சத்தமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, மாவுளியோட சத்தம் தான். சுத்திகர சத்தம் எல்லாரும் மாவுளி 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 எல்லாரும் மாவுளி மாவுளி. யாத்திரை அலங்கா புராயேதி त्यावडती विठ्ठल पांडुरंग प्रसन्नपणे प्रसन्नपणे पांडुरंग प्रसन्नपणे. பகவானுக்கு ஆசை ஆனந்திக்கிறது. எல்லாருக்கும் பண்டிகூருக்கு வர்றதுக்கு ஆசை. ஆனா பண்டிகூர்ல இருக்கக்கூடிய தேவாதி தேவனா இருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கா இருக்கக்கூடிய பாண்டவனுக்கு பண்டிரம் போடணும்னு ஆசை. தேவடத்தி விட்டல ஆவடத்தி விட்டல ஆனந்திக்கு போறதும் பாண்டுரங்க பிரசன்ன பணே அவெல்லாம் பல்லாக்கு பாண்டனுக்கு அவெல்லாம் பல்லாயிடும். என்ன சொன்ன எப்படி சிரிக்கிறான்? ஆனந்தி போலான்னு சொன்னான் சிரிக்கிறான். அவன் தூக்கு பாண்டனுடைய பாதுகாவம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக பரபிரம்ம ஸ்ரீ பாண்டுரங்காச்சா பாதுகா போடு போட்டுருக்கான். பாண்டனுடைய பாதுகை நாம்தேவ் மகாராஜ் भुवैकुंठ पंढरपुर पंढरपुर भुवैकुंठ पंढरपुर அதிக அக்ஷராணி இருக்கா பூவைக்குண்டம் இருக்கா. அந்த வைகுண்டத்தை காட்டி எங்க பண்டரி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதுல ஒரு அக்ஷரம் ஜாஸ்தியா இருக்கு பூவைக்குண்ட. வைகுண்டத்தை காட்டு எங்க பண்டரி தான் வசதியே. பாண்டவன் சொல்றார் தியாகுனி தோர மகிமாயா
தோர மகிமாயா, அதை காட்டிலும் மகிமை வாழ்ந்ததா ஆனந்தி க்ஷேத்திரம். பூவைக்குண்டத்தை காட்டிலும் மகிமை. என்னையா பூவைக்குண்டம்? ஏன் பூவைக்குண்டம்? வைகுண்டத்தை விட்டுட்டு பாண்டன் இங்க வந்துட்டாருன்னா பூவைக்குண்டமாச்சு. பூவைக்குண்டத்தை விட்டுட்டு பாண்டன் அலங்காரி வந்துட்டாருன்னா அதை காட்டிலும் தோரமாச்சு. ஜா சுகாக்காரனே தேவ வேடாவளா வைகுண்ட சோடுனி சந்தா சஜ்ஜனி ராகிலா. அதனால பூவைக்குண்டம். ஜா சுகாக்காரனே தேவ வேடாவளா பண்டரி சோடுனி ஆலந்தாவுனி ஆயிரம். ஆலந்தி ஆயிரம். ஆனந்திக்கு வந்துட்டாரு திருப்பி. இது அபங்கம் இல்ல, பிரமாணம் நினைச்சுக்காரு. சும்மா மாத்தி சொல்றேன். பூவைக்குண்ட பண்டரபுர, நம்ம ஏதாவது சொன்ன அபச்சாரம் ஆயிடும். இது பாண்டவன்னு சொல்ற வார்த்தை. தியாகுனி தோரமை மாயா நீலாமணே ஜானூனி சந்த ஏதி தாவத் பிரதிவர்ஷி. வருஷம் அலங்காபுரி யாத்திரை கிடைக்கணும். சந்தவாரி பண்றே குணா தேவவாரி ஆனந்தி வந்தா சந்தவாரி. துக்காராம் பாண்டங்கன் ஞானேஸ்வரரை தாண்டி பட்சத்தை பிரிச்சுட்டார். எல்லா ஏகாசி எனக்கு இல்ல, 12 ஏகாசி உனக்கு, 12 ஏகாசி எனக்கு. கிருஷ்ணபக்ஷ ஏகாசி எல்லாம் மாவுளி உன்னுடைய ஏகாதசி, சுக்லபக்ஷம் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். அங்க போனா ஞானேஸ்வர மகாராஜா இருக்கக்கூடிய பாண்டன தரிசனம் பண்ணலாம். இங்க அங்க போனா பாண்டனா இருக்கக்கூடிய ஞானேஸ்வர மகாராஜா தரிசனம். பாண்டனுக்கும் ஞானேஸ்வருக்கும் துளியோட பேதம் கிடையாது. யார் கீதை சொன்னாலோ அவரே தோச்சியவத்தார தரிலா அலங்காபுரி ஞானபாயி சுந்தரி தாராவயா. சுந்தரிங்கிற வார்த்தை குணத்தை, அந்த ரசத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. அது ஒரு அனுபவம். சுந்தரினா நீங்க பாக்குற அழகு இல்லை, கண்ணால பாக்குற அழகு இல்லை, சர்ம சக்ஷுனால பாக்குற அழகு இல்லை, ஆர்டிஸ்ட் பாக்குற அழகு இல்லை, ஞானிகள் பாக்குற அழகு. இந்த ஞானிகளுக்கு எப்படி அழகா தெரியாது சுந்தரி. ஞானபாயி சுந்தரி. அதனால வேதாச்சி சுசேவியதா தேஹே மூர்த்ததானா ஸ்ரீ. வேதத்துடைய மூர்த்தி, வேதத்துடைய ரூபம். வேதம் கை கடங்கி இருக்கா இல்லையே? வேதம் அனந்த போல் கை கடங்கிற வேதம் தவிர எல்லாம் சொல்லக்கூடிய வேதம் சொல்றோம். எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய வேதம் என்று இருக்கு. அதுக்கு பேர் ஞானேஸ்வரி. ஞானேஸ்வரி எல்லாரும் யார் யார் படிக்கிறாளோ வாச்சிலோனி ஜெனியத்தியாசிலோ தாங்க யார் யார் படிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றேன். என்ன சொல்றா? ஞானேஸ்வரி சப்தா வந்தா ஜனாபாய் கிரந்த நமஸ்காரம் பண்ண வேண்டியது. எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணணும். வரிசையா உட்காந்து இருக்கா இல்லையா? மொத்தமா நமஸ்காரம் பண்ணணும். ஒருத்தரையும் நமஸ்காரம். யார் யார் நீங்க போய் ஆனந்தி கஷேத்திரத்துல அஜான விஷயத்துக்கு யார் யாருன்னா படிக்கிறாளோ நீ பார்த்தா, நீங்க வேணா படிக்க உட்கார்ந்தோ பார்த்தா தெரியும். ஒருத்தர உங்களை நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டே இருக்கு. இந்த பாவத்தை முதல்ல வெளிக்கொண்டு வந்து ஜனாபதி வாட்சில கோடி வாட்சி பேட்டா கீழா கட்டிட்டு ஞாபகம் யாரோ ஒருத்தர் யாரு கையில ஞானசிரி புக்கு இருந்தாலும் ஞானேஸ்வரி புக்கிற கடையில ஞானேஸ்வரி புத்தகத்தை சும்மா எடுத்து பார்த்துட்டு வார்த்தை படிக்கிறான் இல்லையா? பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம படிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அந்த அளவுக்கு ஜனாவா இருந்தது. ஏன்னா எப்போ வார்த்தையை நீ சேவியம் பண்ணிட்டியோ அதோட சேர்ந்து பிரம்ம சுத்தமும் சேவியம் பண்ணியாச்சு. அடுத்து சாலா
எப்போ அந்த ஞானேஸ்வரிய காதால கேட்டுட்டியோ அப்போ பிரம்ம சுகம் உனக்குள்ள வந்துருது. ஏதாவது இந்திரியம் வாட்ட வழியா உள்ள விட்டுடுற. எந்த வாட்டை கண் ஓட்டையால ஞானேஸ்வரி அக்ஷரங்களை பார்க்கணும். காது ஓட்டையினால ஞானேஸ்வரி சப்தங்களை கேட்டுடும். வாய் ஓட்டையினால ஞானேஸ்வரியுடைய சப்தங்களை சொல்லிடும். மூக்கு ஓட்டையினால ஞானேஸ்வரி புஸ்தகத்தை முகந்துடும். எந்த ஓட்டையிலாவது அந்த பிரம்ம சேவையும் உள்ள போய் இந்திரியம் நினைக்காத, இந்திரியம் நினைக்காத அதிந்திரிய கருவி. சுமாராஜ் 6வது அத்தியாயத்துல ஆச்சரியமான ஒரு ஓவி சொல்றார். तेने कारणे मी बोलेन बोली अरूपाचे रूपदावीन अतीन्द्रिय परी भोगवीन इंद्रिया कर. இது அத்திந்திரியமா இருக்கோ, இது ரூபம் இல்லாம இருக்கோ, ரூபம் இல்லாத அத்திந்திரியமா இருக்கக்கூடிய பிரம்ம சுத்தத்துக்கு ரூபம் கொடுத்து இந்திரன் வழியா அவனை சேவிக்க வைக்கிறேன் பார். சங்கல்பம் தேனே காரணே நீ போலேன், நீ தசா போலேன், நான் அப்படி சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் தெரியுமா? அந்த பிரம்மத்தை யாருக்கு ரூபமே இல்லையோ அவளை கண்ணடி நிற்க வைப்பேன். யார் இந்திரியங்களால போதிக்க முடியாதோ அது இந்திரியத்தை அனுபவிக்கும்படி நான் செய்வேன். முன்னாடி நிற்பாட்டுவேன் பார். ஐகா ஐஸ்வர்ய உதாரிய ஞான வைராக்கிய ஐஸ்வர்யம் ये साही गुण वसती जेत मौनी तो भगवंतु तो निसंगाचा सांगा तू तो मणे पार तू दत्तचित्तु होया. महाराजोरी आज्ञा नवरसी बरवी सागु करी उचित रत्नाची आगरू भावार्थाचे गिरिवरूनुपजरी मायू साहित्य सोनियाच्या काळी उघडवी देशीच्या क्षोणी विवेक वेळीची लावणी देईसैंग संवाद फलनिदाने प्रमेयाचे ज्ञाने लावी म्हणे निरंतर पाखांडाचे दरबडे मोडी वाग्वाद वाटे कुदक्काचे दुष्टे समजे श्री कृष्णमुनी माते सर्वत्र गिरिवो सलते राणी वैसनीश्वरते सर्वांचे मराठीच्या नगरी ब्रह्म विद्येचे सुकाळू करी घेणे देणे सुखची करू देविया जगा. நான் பாரின் போவேனா காத்துட்டு இருக்க. மாவடி வா 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 நம்மள கிளம்பு 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 ஓடு ஓடு. நானும் வர முடியாத பலவிதமா குஞ்சு பார்த்தாலும் நம்மள விட மாட்டேங்கிறது. ஏன் விடலைன்னா அது மாவடி சங்கம் முடியலதான் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு போ. ஒவ்வொரு தடவையும் நினைச்சு வரும்போது அப்பா போரும்பா நினைப்பேன். அம்மா இத்தனை மாசம் நான் விட்டுட்டு போக முடியல அப்படின்னு நினைப்பேன். அடுத்த திருப்பி அந்த செல்வம் வந்துடும். மாவடி கலப்பிடுவேன். கலப்பு 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 நம்ம சங்கல்பம் சொல்றாரு இல்லையா? யாரோ ஒருத்தர் வருவார் வருவார் காத்துட்டே இருக்காரு. ஒரு உயிர் தெழுந்து வருவார். பரமபிதா உயிர் தெழுந்து வருவார் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு உயிர் விழப்போறாரோ என்னைக்கு வரப்போறாரோ தெரியாது. மாவடி இன்னைக்கும் இருக்கார், இன்னைக்கும் உயிரோடு இருக்கார், இன்னைக்கு நம்மளை வழி நடத்திட்டு இருக்கார், போயிட்டு இருக்கார். பாரத் சம்பிரதாயம் ஜெகத் சம்பிரதாயம். பாரத் சம்பிரதாயம் நானும் கன்வெர்ட் பண்ணல. அவாவா அப்படி அப்படியே இருக்கட்டும். மனோபாவத்தை மாற்று. அர்த்தலோ பலி புராணே புராணத்துடைய அர்த்தத்தை கெடுத்து வச்சிருக்காங்க. நாஷ கேளா சப்த ஞானே சப்த ஞானத்தினால அவ இந்த ரசத்தை பங்கம் பண்ணி பாவமே இல்லாதபடி பரட்டி சக்கைய சாப்பிடக்கூடிய புராணங்களா இருக்கு. விஷயலோ பீமனே சத்சங்கம் சொல்லிக்கு அப்புறம் அதுக்கு மேல என்ன பிரயோஜனம் இருக்கு? இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்டுட்டு சத்சங்கத்துக்கு வரவாறு கிடையாது. பிரம்ம வித்யை சொல்லிக்கு அப்புறம் பிரம்ம வித்யே பிரயோஜனம். நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன தருவேன் நான் கேட்கறது பிரயோஜனம்.
விஷயலோபியும், விஷயத்துலதான் மனசு லோபிச்சிருக்கு. வைராக்கியம் இல்லை, இதுதான் வேணுங்கிற எண்ணம் இல்லை. சந்தன கட்டைய வரகு கொடுத்து காசாக்கிற ஜனங்கள் இருக்கு. காமதேனுல மாடு நினைச்சிருந்து பால் கறந்து விற்கிற ஜனங்கள் இருக்கு. அது போல இல்லை நாங்க அமிர்தத்தை வெண்ணெய் நினைச்சுக்கிறவா இல்லை நாங்க. அதனால சொல்றார், இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் புதற்காட்சியை துஷ்டியை சமவிஜய் பேடு இதெல்லாம் உடைக்கிறதுக்கு வந்திருக்கார். அவ கீதையில வச்சு கொடுத்திருக்கார், ஞானேஸ்வரியா கொடுத்திருக்கார். ஸ்ரீகிருஷ்ணே பண்டு சுதா உபதேசினி, ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்காக வேண்டி உபதேசம் பண்ணினா, இந்த உபதேசம் பண்ணினானோ நம்ம எல்லாம் உழைச்சோம். ஒருத்தருக்கா வேண்டி சொன்னாங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா ஒருத்தருக்கா வேண்டி சொன்னது ஜகத்துக்கே கொடுக்கணும்னு நினைச்சோம். ஒருத்தனு கூட பிரயோஜனம் இல்லாத விஷயம் தான் இது பார்க்கணும். ஜகத்துக்கே கொடுக்கணும்னு நினைச்சு வெளியில வர ஒருத்தரு கூட பிரயோஜனப்படும். ஏன்னா எல்லாம் விஷய சுத்தம். ஆனா ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சு சொன்னார், அது ஜகத்துக்கே பிரயோஜனப்படுறது. அதுதான் பாரமார்த்தி. பாரமார்த்திகம் இஸ் நாட் இன் அப்போ குவான்டிட்டி ஆஃப் பாரமார்த்திகம் குவான்டிட்டியில இல்லை. சதாசிவ பெருமை என்றால இன்னைக்கு பேசுறோம். அவர் என்ன பெரிய மாநாடு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரா? துகாராமராஜ் எங்க கீர்த்தனோ அந்த சபைக்கு நீயும் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமே 100 பேருக்கு மேல உட்கார முடியாது. குவான்டிட்டியில இல்ல, குவாலிட்டியில இருக்கு பாரமார்த்தம். எத்தனை பேர் சேர்க்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு ருச்சிகரமாக எவ்வளவு நம்மள அதுல ஈடுபடுத்திக்கிறோங்கிறதுதான் முக்கியம். அப்படி பண்ணி ஞானேஸ்வரிய நிவாசாங்கிற இடத்துல சொன்னார். ஈவன் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஒரு ஆளுக்கு உபதேசம் பண்ணினார். இது போல ஆயிடுத்துனா ஒரு கண்ணு கொடுக்க ஆண்டி பால் நிறைய சுரக்கும். மாடு ஃபுல்லா பாலா 4 காம்புகள், 4 காம்பு, ஒரு வாய். இந்த கண்ணுக்குட்டி ஒரு காம்புலயே அது வயர் நிறைஞ்சு. 3 காம்பு யாருக்கா வேண்டி பால் சுரந்தது? அந்த மாடு கண்ணுக்குட்டி ஞாபகத்துலதான் பால் சுரந்தது. ஆனா அந்த மிச்சம் 3 காம்பு என்ன எடுத்தது? இந்த வீடுக்காரர் எல்லாரும் புஷ்டியா போயிட்டு. அது போல அர்ஜுனனுங்கிற வத்சன், அர்ஜுனனுங்கிற கண்ணுக்குட்டிக்காக வேண்டி பால் சுரந்த பாண்டுரங்கன் இந்த பால் அர்ஜுனன் வாயாக போய் மேற்கொண்டு எல்லாருக்கும் போய் ஞானேஸ்வரராஜ் விஸ்தாரம் பண்ணி கொடுத்துருக்கான். தெய்வக்கி உதார வாச்சா உத்தேசுதே நாபிகாராச்சா நவரச சுதாப்தீச்சா தாவோடா. நவரசமாக இருக்கக்கூடிய கடலா போயிடுச்சு. சின்ன ரசம் கடலா போயிடுச்சு. கீதை 700 ஸ்லோகம் 9000 ஓவியா போயிடுச்சு. எதுக்கு? நான் அனுபவிச்சு தள்ளு. அப்படியே எடுத்து குடிச்சுட்டே அப்படி எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சார். எதுக்காக வேண்டி செஞ்சார்? ஜாலே பாண்டவாச்சே நிமிஷே ஜெகதோத்தாரணம். அந்த அர்ஜுனன் வியாஜத்துல ஜகத்தை உத்தாரணம் பண்ணி எடுத்து. யார உத்தாரணம் பண்ணிட்டு? பாரதத்தை இல்ல, மகாராஷ்டிராவில் இல்ல, தமிழ்நாட்டை இல்ல, ஹிந்துக்கள் இல்ல, ஜெகதோத்தாரணம், ஜெகத்தே உத்தாரணம். லட்சியம் எப்படி இருக்கு? அவங்களோட லட்சியம் இந்துக்களே உங்களுக்காண்டிதான் அப்படின்னு இல்ல. நாங்கள் மக்களே எல்லா ஜனங்களும் பாருங்க. ஒரு முசல்மான் ஷேக் ரஹமத்னு இருந்தார். அவர் பாண்டன்ட்ட அவ்வளவு பிரீத்தி. ஷேக் முகமது, அவர் ஷேக் முகமது பரம பாண்டன். டெய்லி 5 வேளை தொழுவார். அபகம்பம் ஹரிபக்த பராயன் ஷேக் முகமது. ஷேக் முகமது மகாராஜ்
கீர்த்தன் பண்ணியிருக்காரு. அவர் கூர்மதாஸ்ட ரொம்ப பிரியம் உள்ள லவுல் கஷேத்திரத்துல அவருடைய சமாதி இருக்கு, தர்கா இருக்கு, போய் பார்த்தோம். அந்த தர்கால 5 வேளை தொழுகை நடக்கும். குருமதாசுடைய சமாதிக்கு பக்கத்திலே அவர் தர்கா. அதே அதே கர்ப்பகிரகத்தில் குருமதாஸ்ட அப்படி பக்தி. அதே கர்ப்பகிரகத்திலே ஷேக் முகமதுடைய சமாதி இருக்கு. இன்னைக்கு அவர் சமாதி எடுத்திருந்தார். அவரை கீழே வச்சு இன்னைக்கும் அங்க தர்கா இருக்கு. அந்த டயத்துக்கு முஸ்லீம்லாம் வந்து தொழுகை பண்ணுவா. முஸ்லீம் ஹரிபாட்டுக்கும் உட்காந்து எல்லாம் சேர்ந்து ஹரிபாட்டும் பாடும், காக்கடா பாடுவோம். ஜெகதோத்தார். நாங்க மதம் மாற்ற வரல, மதமே கிடையாதவா. இங்க எல்லாம் ஒண்ணுதான். சயேக ஏவஹா பிரபு அத்விதீய. நான் மபிரா மதத்தை சேர்ந்தவன் பாப்பின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லாரும் சைத்தன்ய சுரூபம்னு சொல்லி கொடுக்குற சம்பிரதாயம். முஸ்லீம் கிட்ட சைத்தன்யம் இல்லை, கிறிஸ்டியன்கிட்ட சைத்தன்யம் இல்லைன்னு நான் சொல்லுவேன்னா அப்படிதான் இங்க சொல்லி கொடுத்துருக்கா. சர்வ வியாபியா இருக்கு சைத்தன்யம், எல்லாமே ஈஸ்வர சுரூபமா இருக்கு. இதுதான் சொல்லி கொடுத்துருக்க. இந்துக்கள்கிட்ட எல்லாரும் கிருஷ்ணன் உள்ள இருக்காங்க, மத்தவாளுக்கு சாத்தான் உள்ள இருக்காங்க சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுக்குறோம். தர்ம அதர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தன் அழியதான், ஒருத்தன் காப்பாதான். நீ எந்த மதத்துல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா தர்ம சிந்தனையோட இருக்கு. தர்மம் என்னன்னு வேதத்தை கேட்டுக்கோ. வேதம் இருக்குன்னா கீதை இருக்கிறது. கீதையும் உனக்கு புரியாது, எனக்கு தெரியும். ஞானசமாதாஷ்டம், ஞானசமாதாஜ் எல்லாத்தையும் தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்காக வேண்டி விதீதே பாலித நிஷேதா தே காலித மஜ தேவுனி ஜாலித கர்வகளே. मगर सुखे तुझे सर्वी दिदलिया है, सुखे तुझे सर्व ஜாலியா சம்சாரம். தர்மம் பண்றேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாது. நான் தர்மங்கள் ஜாலியா ஜாலியா தர்மம். குருகுலம் பசங்க சந்தியாவந்தமான சமயானத்திலே கேம் உண்டாக்கி அவங்க என்னென்ன செய்யறாரோ எல்லாம் கேம் இருக்கு. அஜித்தானமா 3 தடவை விட்டு இங்க இருந்து அங்க அடிச்சுடுவோம். தற்படம் இங்க ஒண்ணு பண்ணுவான், இங்க ஒண்ணு விடுவான். சந்தியானத்துல அவ்வளவு ஆசை. எல்லாம் சேட்டவாய் கிடையாது. சந்தியானம் பண்றாங்கன்னா குளிச்சுட்டு வந்து நிற்பான். எல்லாரும் சவிதாரம் பண்ணா ஹோமம் கொண்ட வளர்த்திருப்பான். ஒரு சொக்கப்பாளையா என்னடா 13 சமித்தாண்டா உண்டு, இப்பதான்டா வாங்கி வச்சேன். அவங்களுக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு, கர்மசுரத்தையும் இருக்க விளையாட்டு. ஜாலியா பண்ணு. தர்மம் அதர்மமா போகாது. உன் தர்மத்தை சுத்தமா பண்ணு, ஆசைப்பட்டு பண்ணு. கிரகஸ்தாசிரமத்துல தேவையில்லாத கிரகஸ்தாசிரமத்துல வெறுப்பேத்துற ஜோக்ஸ கேட்காத. வேதாந்தம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெறுக்காத. வாழ்க்கையை ட்ரை ஆக்கிக்காத. என்னத்தை வளர்ந்து, என்னத்தை வளர்ந்து, என்னத்தை கொண்டு போய் இப்படி பேசாத. ஆண்டவனோட ரசத்தை பாரு, சுசேவியமா இருக்கு, சுக்கத்துல இருக்கு, ஜாலியா இருக்கு. பிரம்ம ரசாச்சே பாரணே சகஜே பிரம்ம ரசாச்சே பாரணே அர்ஜுனாலாகி நாராயணே சகஜ பிரம்ம ரசாச்சே பாரணே. இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு பாரணம் பண்ணணும். துவாதசிதான் பாரணம் பண்ணணும். ஏகாதசியில என்ன பாரணம் பண்ணுவேன்னா சகஜ பிரம்ம ரசாச்சே. ஞானேஸ்வரி பிரவச்சனம் இருக்கு, அதான் பிரம்மரசம். எங்களுக்கு 2 நாளும் பாரணம். இன்னைக்கு பிரம்மரசம், நாளைக்கு தக்காளி ரசம். துவாதசியில தக்காளி ரசம் பாரு, ஏகாதசியில பிரம்மரசம் பாரு. நாங்க இன்னைக்கு பட்னி இருந்தது. कर्म भजन भोजन धनी के वो नारायण काम में जीवदारा हो तू जाने उठा. என்னைக்கு பட்னியே கிடையாது.
இன்னைக்கு பிரம்மரசம் சாப்பிடுவேன், நாளைக்கு மிளகரசம் சாப்பிடுவேன். மிளகரசம் சாப்பிடும் போது பாண்டரங்கா உட்காருன்னு சொல்லுவேன். ஆவக்காயும் பாண்டக பிரசாதம்னா எனக்கு இனிக்கும். பாண்டக பிரசாதம் சாப்பிட வேண்டியது. அதனால அப்படி எல்லாரையும் சுக்கமயப்படுத்துறதுக்காக வேண்டி மனுஷனுடைய அவதாரம் இன்னைக்கு சுக்கமயத்துல அவரும் இருக்கார். அப்படி சுக்கமயப்படுத்தி இருக்கார் கஷேத்திரத்துல. மேலும் ஜெகத்தை உத்தாரணம் பண்றதுக்கு ஒரு அவதாரம். ஜெகத்துடைய மூலஸ்தானம், ஜெகத்துடைய சுகத்துடைய மூலஸ்தானம் ஆனந்தியில இருக்கு. இந்த ரூட் வழியா இந்த அஜான விருட்சம் என்ன செய்யுதுன்னா, தன் கிளைகள்ல இருந்து தன்னுடைய பிரம்ம சுகத்தை இலைகள் வழியாக பரப்பி எல்லாருக்கும் பிரம்ம சுகங்கக்கூடிய ஆக்சிஜன், அமேசான் காடு ஆக்சிஜனை கொடுக்கறதுங்கிற உலகத்துக்கு மாதிரி எங்களுடைய அஜான விருட்சம் உலகத்துக்கே பிரம்ம சுகத்தை கொடுத்துருக்கு. எங்க இருந்து எடுத்துன்னு வருதுன்னா, மாவுளிட்ட இருந்து உறிஞ்சி இலை வழியா அப்படின்னு. என்ன சுக்கம்? பிரம்ம சுக்கம். யாருக்கு? ஜெகதோத்தானம். ஜெகத்தை உத்தானம் பண்றதுக்காக வேண்டி இனிமேல் சத்சங்கம் கிடைச்சிட்டே இருக்கணும், யாத்திரை கிடைச்சிட்டே இருக்கணும். ஆலந்திக்கு எல்லாரும் வரணும். ஆலந்தியில வேற ஒன்றும் வேண்டாம். இங்க சுத்த போறேன் ஆலந்தியில, அந்த மடத்துக்கு போவோம், இந்த மடத்துக்கு போவோம், இங்க சுத்தம், அங்க ஒன்னும் வேண்டாம். இந்த இந்த ரூமுக்குள்ள உட்காந்துருந்தா இருக்கும். நீங்க பஜனை தேடி உங்க காது தேடி எல்லாம் வருது. இங்க ஒரு மணி நேரம் சத்சங்கம்னா இங்க சத்சங்கம் நடந்துட்டே இருக்கு. விதவிதமா சால் விதவிதம், ஒன்னும் புரிய வேண்டாம். வெறும் கேட்டு சுசேவியமா இருக்கு, காதுக்குள்ள வந்துட்டே இருக்கு. ட்ரிப்ஸ போட்டு விட்டு எவ்வளவு நாளும் பேசிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? மாட்டு ஏறிட்டே இருக்கும். ஸ்ட்ரென்த் போக போக பேச்சோட சத்தம் கொடுமாம. அப்புறம் கொஞ்சம் பேச்சு சத்தம் கொடுறது இல்லையா? எதனால? ஹரி வாரக்கரி யாத்திரை, ஆலந்தி யாத்திரை எல்லாம் நமக்கு குளுக்கோஸ் பிரம்ம சுகத்தை ஏத்திக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கோம். மேலும் மேலும் யாத்திரை கிடைச்சிட்டே இருக்கிற பிரார்த்தனையோட இந்த ஏகாசிராச்சரத்தை சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். மனுனி வேதாச்சி சுசேவியதா தேஹே மூர்த்ததானா ஸ்ரீ கீதா ஸ்ரீ கிருஷ்ண பண்டுதா उपदेशी कुंडली कर हरि विठल श्री श्री ज्ञानदेव पंडरनाथ भगवान मौलिनेश्वर महाराज जगत महाराज की जय, सद्गुरुनाथ महाराज की जय, सब संतों की जय। राम